ஆகணும்ல, ஆட்டினா தானே என்ன ஆகும். அப்போ உடனே நீ கடையணும்ல, அதைத்தான் நானும் அங்கே யோசனை பண்ணிட்டு என்ன ஆட்டினா தான் என்ன. அப்போ நம்மளை கடைக்கணும். பொதுவாக எள்ளு வந்தால் நல்ல விஷயந்தான். ஆமாம், சுருக்கமாக ஒரே வார்த்தையாக சொல்லிட்டு போயிடும். அப்போ சொல்லு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். நான் அதை ஆட்டணும் செய்யணும் இதெல்லாம் விரிவாக்கம் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் நம்ம இங்கே யாரும் இதில் இல்லை. நான் யோசனை பண்ணேன், நீங்கள் சொல்லாங்கட்டி எல்லாத்தையும். நிறையா இருக்குது. யாகத்தை பொறுத்தளவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் என்னன்னா தப்பாக பண்ணுறீங்க சில நேரங்களில். நம்ம அந்த பால் தீர்த்தம் விடுறது கரெக்டான முறையில் விட மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடுலன்னா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அவங்க எங்கே விடுறாங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்றீங்க. நமக்குன்னு ஒரு இடம் தோணும். யாகத்தில் தீர்த்தம் விடுறது நமக்குன்னு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு இடம் தோணும். அந்த இடத்துல தான் விடணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொருத்தர் போய் விட்ட இடத்துலையே திருப்பி எல்லாம் விட்டுக்கிட்டு வரீங்க. அது சரியான இது இல்லை. அதே மாதிரி நம்ம தேங்காய் பற்றி போடுறோம். தேங்காய் பற்றி இறக்குற விதமே ரொம்ப தப்பாக பண்ணுறீங்க. தேங்காய் பற்றி ஒன்று எடுத்தாலும் ரெண்டு எடுத்தாலும் ரெண்டு கையிலையும் இப்படி இறக்கணும். இப்படி போடுறீங்க, அந்த தன்மை இல்லாமல் இறக்குறீங்க. அப்போ அதை நம்ம மதிக்கலைன்னு அர்த்தம். தன்னடக்கம் தன்மை இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. தேங்காய் பற்றி இறக்குறதுக்கு அவ்வளோ தன்மையோடு இறக்கணும். ஆனால் அது யார்கிட்டையாவது இருந்துச்சான்னு பார்த்தா யாருக்கிட்டையுமே இல்லை. அப்போ நம்ம யாருக்கிட்டையும் தன்மை இல்லை அப்படிங்கிறது ஒவ்வொரு பொருளுக்கும் கொடுத்து பார்க்குறதே அதுக்கு தான். ஒவ்வொருத்தருடைய மனநிலைகள், தன்மைகள், அவங்களுடைய நடைமுறைகள், இதுக்கெல்லாம் எப்படி அவங்க அணுகுமுறையில் வச்சுருக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு தான் கொடுக்குறது. அது அங்கே வெட்ட வெளிச்சமாக வந்துடுது இல்லையா. அதுதான் வந்துடுறது. ஆமாம். அதே நேரத்தில் ஒரு வேண்டுதல் வச்சு எந்த பொருளும் இறக்குறீங்களா அப்படின்னு பார்த்தா யாரும் இல்லை. எந்த வேண்டுதல் வச்சு எந்த வஸ்துவும் இறக்குறது மாதிரி யாருமே இல்லை. சும்மா கொடுக்குறாங்க, எடுத்து போடுறோம். எப்படி அந்த இதில் தான் செய்கிறீங்களே தவிர ஒரு வேண்டுதலோடு நம்ம அந்த வஸ்துகளை இறக்கணும் அப்படிங்கிறது யாருக்கிட்டையுமே தென்படலை. யாகத்தில் உட்காந்தவங்கள்ட்ட கூட அது இல்லை. அப்புறம் நீ வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறவங்கள்ட்ட எங்கே இருக்கும்? புரியுதா? அப்படித்தான் இருக்கிறீங்க. அப்போ எப்படி சில இந்த மாதிரி சிறப்பு பூஜைகள் நடத்தும் போது நன்மை பெறணும். அதுதான், அதுக்காக தான் நடத்துகிறோம் அவ்வளோ செலவு பண்ணி. ஆனால் அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த உங்கள் பாசியில் சொல்லணும் என்ன வரமா, அந்த வரம் கைப்பற்றுற இடத்துல நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா யாரும் இல்லை. யாருக்காக கொடுக்கமோ அவங்களே வந்துட்டு அவங்களே வாங்கிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே வாங்குறதுக்கு ஒருத்தர் இல்லைடா அப்படின்ட்டு வாங்குறதுக்காக இருந்தால் தானே இறச்சிட்டு போவாங்க. இங்கே ஒருத்தருமே வாங்குறதுக்கு இல்லைங்கிறப்ப அப்புறம் அவங்க எங்கே போய் இறப்பாங்க? அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தா. அதெல்லாம் எப்படி உங்களுக்கு எல்லா உபதேசத்திலும் நம்ம கொடுக்குறோம். இப்படி பண்ணணும், பிரார்த்தனை இப்படி பண்ணுங்க, இந்த நேரத்தில் பண்ணுங்க, தொழிலுக்கு இப்படி பண்ணுங்க, இப்படி எல்லாமே கொடுக்குறோம். ஆனால் எல்லாம் அந்நேரம் எப்படி கேட்குறீங்களா இல்லை உள்வாங்குறீங்களாங்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்படி ஏதாவது பூஜைகள் அதுதான் இந்த தடவை நான் எதுவுமே சொல்லலை தெரியுமா. யாகம் துவக்கும் போது என்ன சொல்லுவேன்ல, இப்படி பிரார்த்தனை வைங்க, இவ்வளோ நாளைக்குள்ளே வைங்க, ஒரு குறிப்பிட்ட நாளை நீங்கள் முடிவு பண்ணி பிரார்த்தனை வைங்கன்னு தான் சொல்லுவேன். அதெல்லாம் சொல்லி பார்த்துட்டு தான் இந்த தடவை எதுவுமே சொல்லலை. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டது. இப்போ அவனுக்கு கிடைச்சது கிடைக்கட்டும் நான் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னது ஏதாவது பின்பற்றினா தானே அது நமக்கு கூட அந்த ஒரு இது இருக்கும். புதுசாக ஒன்று பண்ணுறோம்னா தெரியாது அப்படின்னு சொல்லலாம். நம்ம தான் வருஷத்தில் எப்படினாலும் 2 முறை 3 முறை பண்ணிக்கிட்டே தானே இருக்கோம். இந்த வருஷம்தான் குறைச்சிருக்குறோம். போன வருஷத்து வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம். நிறையா இருக்குது விஷயம். அப்படி பார்த்தா யாருமே குடும்பத்தில் அப்படி ஒன்றும் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைன்னா கூட அதில் குறைஞ்சபட்சமாவது ஒரு மகிழ்ச்சியோடு எல்லோரும் இருக்கிறீங்க அப்படின்னு எதிர்பார்த்தா கூட அது கூட இல்லைன்னு தான் இந்த பரதேசி சொல்லுவேன். அது கூட இல்லாமல் தான் இருக்கிறீங்க.
ஆனால் இருக்கிறது மாதிரி நீங்கள் ஒரு தோற்றத்தை வச்சுக்கிறீங்க. அதில் என்ன உங்களுக்கு பலகீனம் ஏற்படுதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளவுதான் இருக்கட்டுமே, இப்போ இவங்களவே இருக்கட்டுமே, மனநிலையிலையா நிறைவாக இருக்கிறா, சரியா, பார்க்கறதுக்கு அது எந்த குறையும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கான்னு இருக்கு. அவங்களுக்கு குறை இல்லாமல் இருக்குமா? அவங்களுக்கும் இருக்கும். புரிஞ்சுதா? அப்போது அவங்க அந்த குறையை தீர்த்துக்கிறதுக்காக அவங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இது இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். அப்போ அதை சரி பண்ணிக்கிறணும்னா அதுக்கான இடம் கிடச்சிருக்கு இல்லையா? சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான இடம் நம்ம கையில் இருக்குது. தெரியலைன்னா கூட அது என்ன பண்ணி எப்படி நம்ம அதிலிருந்து மாறிக்கிறணுங்கிறதுக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் இருக்குது. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருக்குமா? பிரச்சனையே அங்கே தானே. வந்தோம், பார்த்தோம், சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், போயிடுறோம். சரியாக வந்துடுமா? அப்படி வர்றதா இருந்தால் நீங்கள் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கே வந்துடணும். ஏன் தெரியுமா? எல்லா கோயிலுக்கும் போகிறீங்க, போன உடனே ஏதோ ஒன்று சாமியை கும்பிடுறீங்களோ செய்யலையோ சுற்றி பார்த்துட்டாவது வாரீங்கள்ல. அப்போ அதுலேயே வந்திருக்கணும்ல, உன் பிரச்சனைக்கெல்லாம் முடிவுக்கு வந்திருக்கணும்ல. அப்போ அங்கே வரலங்கிறப்ப என்ன பண்ணணும்? அப்போ அதுக்கான நடைமுறையில் நம்ம இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். தெய்வத்துக்கள்கிட்ட போய் வணங்குறது கூட, இப்போ காவல் தெய்வமாக இருக்கட்டும், சிறு தெய்வமாக இருக்கட்டும், ஊர் தெய்வமாக இருக்கட்டும், உன் குலதெய்வமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், எந்த தெய்வத்திட்ட போனாலும் நமக்குன்னு முறையிடுற ஒரு விதம்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அந்த முறையிடுதல் அவங்கள்ட்ட நம்ம அந்த வரம் கேட்குற விதம் நமக்கு எங்கேயுமே இல்லைங்கிறது தானே பிரச்சனை. இப்போ இவ்வளோ தூரம் உட்கார வச்சு ஒவ்வொரு மாதமும் 15 நாளைக்கு ஒருக்கா எப்படி போனாலும் ஒரு 4 மணி நேரம் நம்ம குலைக்க தானே செய்கிறோம். அதுலேயே வரல அப்படிங்கிறப்போ அப்புறம் இன்றைக்கி சாதாரணமாக இப்போ இன்றைக்கி திருச்செந்தூர்